இன்று நாம் பார்க்கப் போவது தமிழர்களின் கடவுள் அருள் நிறைந்த முருகன் அவர்களின் வரலாறு. முருகன் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் மகன். அவருக்கு மற்றொரு பெயர் கார்த்திகேயன், சுப்பிரமணியன், கந்தன் என்றும் அழைக்கப்படுகிறார். ஒருநாள் அசுரர்களின் அரசன் சூரபத்மன் தேவர்களை மிகவும் துன்புறுத்தினார். அவரை அழிக்கவே சிவபெருமான் தன் திருநெற்றியிலிருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கினார். அந்த தீப்பொறிகள் சரவணப் பொய்கையில் சேர்ந்து 6 குழந்தைகளாக உருவானது. அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி அவர்களை ஒன்றாக இணைத்து ஒரே குழந்தையாக உருவாக்கினார். அதுவே நம் ஆறுமுகன் முருகன். முருகன் வளர்ந்து பெரிய வீரராகி சூரபத்மனை எதிர்த்து போராடினார். இறுதியில் தனது வேலால் சூரபத்மனை வென்று அவரை மயிலும் சேவலுமாக மாற்றினார். அதனால்தான் முருகனின் வாகனம் மயிலும் கொடியின் சின்னம் சேவலும் ஆகும். முருகன் அறிவின் கடவுள், வீரத்தின் கடவுள், அன்பின் கடவுள் என்றும் போற்றப்படுகிறார். தமிழ்நாட்டில் உள்ள 60 படைவீடுகளில் முருகனை வழிபடுவது மிகவும் சிறப்பு. நாம் முருகனை நம்பினால் அவர் நம்மை காக்கும், வாழ்க்கையில் வெற்றி தருவார். வேலுண்டு வினையில்லை.